இந்த கூட்டணி இப்போ நடந்த தேர்தலில் இந்த கூட்டணியை பற்றி பேசும். நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாலே எழுதுனேன். அதே மாதிரி பேசினாப்புல எடப்பாடி கிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சி.வி. சண்முகம் கிட்ட சொல்லி, சரிப்பா நான் சொல்ற மாதிரி பண்ணிட்டுப்பா அப்படின்ட்டார். ஆனா அன்னைக்கு அன்று ஒரு நாள் இது பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தா நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சின்னு 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்க ஒத்துக்கலன்னா கேளுப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்க தான் எனக்கு இந்த பக்கம் இவரு தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம். அப்புறம் வேற வழி இல்லாம அப்புறம் நாம நடந்தது அதுதான். சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது ஏற்பாட்டை அவர் பேர் என்னப்பா, அண்ணாமலையா? ஆமா, அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்க வெளியில பாரத் மாதா கே ஜெயன்னு ஒரு கோஷம் அங்க கேட்குது. அண்ணாமலை வந்துட்டாரு காலையில. பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாம நடக்குது. அது அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேர்வு அது இது எல்லாம் வரும்.